அதனால என்ன மைதிலி, நாம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகி நாங்களும் சொல்ல போன விஷயத்த ஷைலஜா கிட்ட பக்குவமா சொல்லிட்டோம். சார், நாங்க செஞ்சதுல ஏதாவது தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்திட்டோம். அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எங்க டிராமா எப்படி? பொதுவா ஒரு மனுஷனுக்கு கல்யாணங்கிறது ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த கல்யாணத்தினால ஒரு நல்ல மனைவி அமையிறது பெரிய அதிர்ஷ்டம். அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. போதும் போதும், வாங்க கிளம்பலாம். போலாம். ஏன் அதுக்குள்ள கிளம்புறேன்? சூட காஃபி கொண்டு வரேன், சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். இவ போட்ட காஃபியை நீங்க குடிச்சாலும் அங்கதான் போகணும். சரி மைதிலி, நாங்க கிளம்புறோம். ஓகே வாங்க சார். சரி, பாய் பாய். வாங்க. ஏன் காஃபி மோசமான காஃபி. சும்மா ஒரு தமாஷ் சொன்னம்மா. சரி வாங்க, இன்னொரு கேம் விளையாடலாமா? ஒன்றும் வேண்டாம், நானே தனியா விளையாடி நானே ஜெயிச்சுக்கிறேன். அப்போ கூட நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம்தான், ஆடுங்க. இந்த போர்டு இருக்கிறனால தானே நான் தோக்குறேன். போர்டை இன்னைக்கே நான் வித்துடுறேன். நல்ல மாதிரி நடிச்சு உங்க பொண்டாட்டியை நம்ப வச்சிட்டல, அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமே. சொல்றதெல்லாம் சரி, வேற என்ன செய்யறது உத்தேசம்? வேற என்ன, கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சொத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவளை போட்டு தள்ளிட வேண்டியதான். இன்னும் 2 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள பணம் வரல, இந்த வீட்டை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கிடுவேன். புரிஞ்சுக்கோ. என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? ஏய், சொன்னா மட்டும் போதாது, பணம் திரும்பி வரணும். நீயும் அழகா தான் இருக்கிற, பணம் வரல உன்னை நாசி பண்றேன். என் மேல அன்பு இல்ல, என் மேல பாசம் இல்ல, என்னோட பந்தம் இல்ல, என்ன சொந்தம் கூட நினைக்கிறது இல்லையே. நீ இதெல்லாம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? நான் அப்படி நினைக்கலையே. எனக்கு உன் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, பந்தம் இருக்கு, சொந்தமும் இருக்கு. பேக்ல அமௌண்ட் அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் ஷைலோ, வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். பார்த்தா தெரியல, டூப்ளிகேட் கீயை வச்சு உன் பீரோ திறந்துட்டு இருக்கேன். அது தெரியுது, ஏன் பீரோ நீங்க தான் திறக்கணும். என்ன பண்ற? கையடியா, கையடியா, விடியா விடியா. ஏய், இது புருஷன் பொண்டாட்டி விஷயம், இதுல தலையிட நீ யாரா? வெளில போடா. ஏய், எங்கடி போற? நான் என்ன டாக்டர் கல்யாணம் பண்ண வாழ்க்கையோட பெரிய லட்சியமா நினைச்சாடி உன்னை கல்யாணம் பண்ண? இல்லடி, உங்க அப்பா உன் பேர்ல எழுதி வச்ச பத்தியா சொத்து, அதுக்கு ஆசைப்பட்டு தாண்டி உன்னை கல்யாணம் பண்ண. சொத்தை தான் என் பேர்ல எழுதி தர மாட்டேங்கிற. இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போலான்னு பார்த்தா எனக்கு பதிலா அந்த சிவா பேர்ல சொத்தை எழுதி வச்சிருவ போல இருக்க. இந்த ஏமாத்தி பழைக்கிற பொழைப்பெல்லாம் இனிமே வேண்டாம். ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சுதான் சாப்பிடணும் நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வந்து போ. என்னடா பிரதாப், பொண்டாட்டிக்கு பயந்து பேசுற மாதிரி தெரியுது. ஓஹோ, புதுசா உத்தம புருஷன் வேஷம் போட்டு பொண்டாட்டிக்கிட்ட பணம் பறிக்கலாம் திட்டம் போட்டுருக்கியா? என் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சு சொன்னதுக்கு அப்புறமும் நான் போலாம் நல்லா இருக்காது. கூட நான் போயிட்டு வரேன். பத்திரங்க, இதுல 1 lakh இருக்கு, மறக்காம அவர்கிட்ட ரிசிப்ட் வாங்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நீ பாட்டுக்கு அந்த பில்டர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வான்னு 1 லட்ச ரூபா கொடுத்த. அவர் எவ்வளவுதான் நம்பிக்கையானவரா இருந்தாலும் பணத்தை கொடுக்கறது முன்னாடி செக் பண்றது இல்லையா? ஏதோ எதிர்ச்சா நானே கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன். ஆடி போயிட்ட ஷைலு. 1 ரூபா 2 ரூபால 50,000 ரூபாய் எக்ஸஸா இருக்கு. இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. சரி, அப்பதான் மிஸ் பண்ணிட்டேன். ரெசிப்டை போடவே பியூரோல வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல, அட்லீஸ்ட் அப்போவாவது நீ உள்ள பணம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்ல. எதையும் கவனிக்காம என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. ரொம்ப தப்பு ஷைலு. ஆனா ஒண்ணு ஷைலு,
இந்த பணம் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம். உன் கையை விட்டு நிச்சயமா போகாது. இனிமையாவது பத்திரமா வச்சுக்கோ. ஓகே? ஏய் ஷைலு, கெட் அப் கெட் அப் கெட் அப். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தா போய் பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா எனக்கு தான் அசிங்கம். அசிங்கம் இல்லை ஷைலு, கௌரவம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரோஸ் காந்தி எடுத்துட்டேன். உனக்கு ஃபெரோஸ் காந்தி யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இந்திரா காந்தியோட ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் காந்தினா இந்த உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ஃபெரோஸ் காந்திக்கு கிடைச்ச ஒரு விசிட்டிங் கார்டு இந்திரா காந்தி தான். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு டாக்டர் ஷைலஜா. தேங்க்யூ. ஏய் ஷைலு, நான் அது அப்புறமா காய வச்சுக்கிறேமா? ஏன் அவசரப்படுற? இப்ப அதனால என்ன, நான் போய் காய வச்சிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ. சி ஆல்ரெடி 9:30. உனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, நீ கிளம்பு. பேங்க்ல இருந்து கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு வெளில வந்தேன். யாரோ ஒருத்தன் ஷர்ட்ல அழுக்கு இருக்குன்னு சொன்னான். அது என்னன்னே தெரியல, பயங்கர ஸ்மெல்லா இருந்தது. சரின்னு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு பேக்கை பார்க்குறேன். யாரோ பிளேட் எடுத்து பேக்கை பெருசா கிழிச்சிருக்காங்க ஷைலு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. உடனே பேக் உள்ள கை விட்டு பார்த்தேன். பணம் இல்லை ஷைலு, கிழிஞ்சு போயிருக்கு. ஏமா கண்ணு தெரியல, பார்த்து வர மாட்டேன். உசுறு போச்சுன்னா உங்க அப்பா நான் கொடுப்பான். சரியான திமிரு பிடிச்ச பொம்பளையா இருக்கா. சாரி சொல்றாங்க பாரு. திமிருக்கு இதாண்டி தண்டனை, அவஸ்தைப்படு. Now the game is over. டேய், நானும் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன் குயினை போடாதறானு. தலையை இந்த இடத்தோட தோக்கடிக்கலான்னு பார்த்தா ஜெயிக்க வச்சிட்டியாடா. நானும் எவ்வளவு நேரம் தான் குயினை கையிலே வச்சுட்டு இருக்குது. சரி போனா போட்டுமே, தலையா ஜெயிக்கட்டுமே தான் இறக்கி விட்டான். எது போனா போகுதுன்னு இறக்கி விட்டியா? ஏய், எனக்கு இப்ப குரு உச்சத்துல இருக்குது. இந்த குயின் இல்ல, உலகத்துல எந்த குயினா இருந்தாலும் எனக்கு சரண்டர் ஆகி தாண்டா ஆகணும். அது என்னமோ உண்மைதான் தல. 2 வருஷமா பணத்துக்கு தண்ணி காட்டிட்டு இருந்த உன் குயினை. அது யாரா? அதான் உன் பொண்டாட்டிய காலில் உழு வச்சிட்டியா தல. ஆமா தல, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இத்தனை நாளா நீங்களும் உங்க பொண்டாட்டியும் எலியும் பூனையுமா இருந்தீங்க. இப்ப எப்படி திடீர்னு உங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஆடவும் இல்லை, பாடவும் இல்லை. பின்ன எப்படி டபால்னு காலில் வந்துட்டீங்களா? அடச்சி, அவர் என்ன உன்னமா நினைச்சிட்டியா? அவர் டெக்னிக்கே வேறடா. அது சரி, 2 வருஷமா எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் நம்பாதவங்க இப்ப திடீர்னு எப்படி நம்ப ஆரம்பிச்சாங்க? சொல்றேன், கார்டு போடுறேன். இதுல எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு? இதுல இருந்து குயினை கரெக்டா எடுக்கிறேன் பாக்குறியா? பாத்தியா, இவன் கலைச்சதுல இருந்து தான் எடுத்தேன். நல்ல நேரம் வந்துருச்சுன்னா
நாம நினைச்சது எதுவா இருந்தாலும் நடக்கும். அந்த சமயத்துல யாரை எங்க தட்டினா விழுவாங்கன்னு கரெக்டா கணக்கு போட்டு தட்டணும். என் ஒய்ஃபை கவுக்கிறதுக்கு நான் தட்டினது டாக்டர் சிவா. என்ன தல சொல்றீங்க? சாதாரணமா நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் போலீஸ்க்கு போகாதவ அந்த சிவா சொன்னது நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா. அன்னைக்கு தான் நான் என் ரூட்டை மாத்தினேன். நேரா சிவா கிட்ட போனேன். நான் திருந்திட்டேன் சிவா, இனிமே பணத்துக்காக எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கனவுல கூட என் ஒய்ஃபை நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சேன். சைக்காலஜி படிச்ச அந்த முட்டாள் டாக்டரும் நான் நடிச்சதை உண்மை நம்பிட்டான். அப்புறம் என்னாச்சு தல? அப்புறம் என்ன, சிவா சொன்னதை வச்சு என் ஒய்ஃப் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சா. அப்படி எந்த பிரயோஜனமும் இல்லடா. அவகிட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்குள்ள நான் தலைகீழா நின்று தண்ணி குடிக்க வேண்டியதா போச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அந்த திமிர் பிடிச்சவ மசியவே இல்லடா. அப்புறம் எப்படி மசி வச்சிங்க? ஆர்டினரியா நடிச்சிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நேரா ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அவர்கிட்ட ஒரு தூக்க மாத்திரையை காமிச்சு, ஒரு மனுஷன் இதுல எத்தனை மாத்திரை வரைக்கும் சாப்பிட்டா சாக மாட்டான்னு கேட்டேன். மேக்சிமம் 7 மாத்திரை வரைக்கும் சாப்பிட்டா சாக மாட்டான், அதுக்கு மேல ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட செத்துருவான்னு சொன்னேன். அதுல 7 மாத்திரை எடுத்து எக்கச்சக்கமா விட்டமின்ஸ் மாத்திரை அது கூட மிக்ஸ் பண்ணேன். நேரா என் ஒய்ஃப் கிட்ட போய் பயங்கர ஃபீலிங்கா டயலாக்லாம் பேசி கபா கபா கபான்னு அவன் முன்னாடியே எல்லா மாத்திரையும் முழுங்கினேன். அந்த லூசு அதை உண்மைன்னு நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணி அவ காப்பாத்திட்டு தான் நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, அப்பதான் அண்ணன் அண்ணி நம்ப ஆரம்பிச்சாங்களோ? அப்ப கூட அவ என்னை நம்பலடா. நம்பலான்னு ஒரு முடிவுக்கு வந்தா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சா. டெஸ்டா? என்ன தல சொல்ற? எங்கேயாவது பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு அதில் எக்ஸஸா பணத்தை வைப்பா. திரும்பி நான் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு செக் பண்ணுவா. நானும் நல்ல மாதிரி அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தேன். அப்பதான்டா என்ன அவ நம்ப ஆரம்பிச்சா. அப்புறம் எப்படி தேவா கொடுக்க வேண்டிய 4 லட்ச ரூபா பணத்தை உன் பொண்டாட்டி இருந்து உஷார் பண்ண? அங்கதான்டா அந்த பிரதாப்போட மாஸ்டர் பிரெயின் இருக்கு. ஒரு நாள் 5 லட்ச ரூபா செக்கை என் கையில கொடுத்து பேங்க்குக்கு போய் கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு வர சொல்லி சொன்னான். இதான் கரெக்ட் டைம்னு அந்த 5 லட்ச ரூபா பணத்தை அப்படியே உஷார் பண்ணிட்டேன். நேரா என் ஒய்ஃப் கிட்ட போய் பணத்தை எவனை திருடிட்டான்னு போய் சொன்னேன். அவளும் அதை நம்பிட்டான். அதுல இருந்து ஒரு 4 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் தேவராஜ் கிட்ட கொடுத்து என் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற 1 லட்ச ரூபால தான் இப்ப நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நடிப்பை கண்டினியூ பண்ணி அவளோட சொத்தை முழுசா எழுதி வாங்கிட்டு அவளை நடுத்தரில் அலைய விடணும்டா. வேணாம் தலைவா, பெண் பாவம் பொல்லாதது. ஏய், அதெல்லாம் புருஷனை தெய்வமா மதிக்கிற பொண்ணுங்களுக்கு தான் பொருந்தும். இந்த மாதிரி கிள்ளிக்கிறியா நினைக்கிற பொண்ணுங்களுக்குலாம் பொருந்தாது. அவளும் சிவாவும் சேர்ந்து எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. அதுக்கெல்லாம் தண்டனை வேண்டாம். இருக்கிற சொத்தெல்லாம் புடிங்கிட்டு நடுத்தருவில் பிச்சை எடுக்க விடுற மாதிரி. நீ போடுற பிச்சைல வாழ்றவன் கூட என் மேல பாவம் பாக்குறான். ஆனா என் கைய புடிச்சு காலை பூரா கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பிச்சைக்காரி ஆக்குறேன்னு சொல்றல, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பாம்புக்கு பால் வந்தா கூட பாசமா இருக்கும். நீ எல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல. உன்னை புருஷனா அடைஞ்ச பாவத்துக்காக உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என் சொத்தை புடுங்கி எனக்கு தெருத்தரவா அலைய வைக்கணும்னு நினைக்கிறல்ல? உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். ஷைலு, அப்படிலாம் இல்ல ஷைலு. ஷைலு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஷைலு. ஷைலு ப்ளீஸ் நில்லு. சொல்றத கேளு ஷைலு. 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 ஷைலு நில்லு ஷைலு. ஷைலு சொல்றத கேளு. ப்ளீஸ் ஷைலு. ஷைலு நில்லு. நில்லு ஷைலு. இங்க பாரு ஷைலு. நான் சும்மா தமாஷ்க்கு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்கணுமே நான் கொஞ்சம் ஓவரா பேசினேன். மத்தபடி நான் நல்லவன் ஷைலு. நீங்க நல்லவன் இல்லன்னு என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். ஆதாரமா? நான் என்ன தப்பு பண்ண ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு? 5 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி அதை இன்னொருத்தகிட்ட கொடுத்தீங்களே,
அத செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு சிவா, தெரியுமா? சிவாவா? ஆமா, நீங்க சொன்னீங்களே முட்டாள் டாக்டர். உங்க ஃப்ராடுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே என்ன ஏமாத்தவே முடியாது. இங்க பாரு ஷைலு, சிவா உங்ககிட்ட போய் சொல்லிருப்பாரு. அவர் வேற யாரையோ பார்த்து நான் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. என்ன நம்பு ஷைலு, நான் திருந்திட்டேன். அப்படியா? அந்த செல்போன் உங்ககிட்ட காமிச்சா நம்புவீங்களா? ஒரு நிமிஷம். செல்போனை காணுமே, இங்கதானே வச்சேன். இங்க பாரு, நீ ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஷைலு. நான் நல்லவனா திருந்திட்டேன் ஷைலு, என்ன நம்பு ப்ளீஸ். திருந்திட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களை நம்பி ஏமாத்ததுல போதும். இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன். ஷைலு ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோ ஷைலு. கையை விடு, கையை விடுன்னு சொன்னேன். சிவா, நீ மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிடுற. உன்னை ஓடிச்சாதான் எனக்கு நிம்மதி. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே